நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் கண்டிப்பாக 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்த தான் போகுது. நிறைய ராசிகளுக்கு நல்ல இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகுது. அம்மா நல்ல இம்பேக்ட்னா எப்படிம்மா, நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோமா, சட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த அளவுக்கு நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நல்ல இம்பேக்ட் வரப்போகுது. நல்ல இம்பேக்ட் வருது அப்படின்னாலும் சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த நல்லதை முழுசும் அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலனை பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம். அதனால என்ன சொல்லுது அப்படின்னாங்க, மரபு வழி சொத்துக்கள், மறைமுக உறவு முறைகள், அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியம், மருத்துவ செலவு, இதெல்லாம் மாங்கல்ய பலம், இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவம் தான் 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 8ல் ஒரு கிரகம் இருக்குனாலே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஆப்வியஸ்லி இப்போ 4 கிரகங்கள் இருக்காங்க. முக்கியமாக ராகு பகவான் இருக்கார். அஷ்டமத்து ராகுன்னு போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன? திடீர் மாற்றம், திடீர் யோகம், திடீர் பணவரவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் மாற்றம், திடீர் யோகம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா சிலர்லாம் பார்த்துருப்போம். நாங்கள் ஒரு மூக்குத்தி வாங்க போனோங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். அந்த குழுக்கள் எழுதி போட்டாங்க. குழுக்களில் நாங்கள் பார்த்தோம் 1 கிலோ தங்கம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கடகம் பார்த்திங்கன்னா அனுபவிப்பாங்க. ராகு கொடுப்பார். அப்போ நானும் கடகம் தான், நிறைய பேர் கடகம் இருப்போம். எங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூக்குத்தி வாங்கினா 1 கிலோ தங்கம் வருமா, ஒரு லாட்ரி சீட் வாங்கினா, இப்போ தான் கேரளாவில் லாட்ரி சீட்லாம் இதுவாகிடுச்சு இல்லை, லாட்ரி வாங்கினா கோடி ரூபாய் விழுமா அப்படின்னு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி சுய ஜாதகத்துலேயும் பிராப்தம் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். புரியுதுங்களா? ஆனால் 8ல் ராகு திடீர் மாற்றங்கள் அப்படின்றத சாலிடாக கொடுப்பான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக்கு, அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. சரி, மைனஸ் என்னங்க, உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் பாருங்கள், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என் கணவருக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது என் மனைவிக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க சுய ஜாதகம் பார்க்க வரும்போது. அந்த மாதிரி உங்களோட மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சமுதாயத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? எங்களுக்கு அதெல்லாம் இல்லையேம்மா, இல்லாதவங்களுக்கு இந்த வரிகளே கிடையாது, இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இந்த வரியை யோசிக்க வேண்டியதில்லை. அப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல அவங்க கூட எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துருங்க. பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் வெளியே தெரிய வாய்ப்பு கிடையாது. பிரச்சனை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில். புரியுதுங்களா? அப்போ ராகுனால ப்ளஸ்ஸோ மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரியன் இருக்கார் 8ல். நம்மளுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், மைக்ரைன், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மாமனாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்ககிட்டலாம் நம்ம பகச்சிக்கூடாது. பகச்சிக்கினா என்ன ஆகும்? அவங்களால நம்மளுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் உஷாராக இருந்துக்கும். சரி, அடுத்து 8ல் செவ்வாய் இருக்கான். இது என்ன? அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனை, சொத்து தகராறு, அண்ணன் தம்பிங்களோட அடிதடி போகிறது, போலீஸ்கிட்ட போகிறது, கோர்ட்டில் கேஸ் போகிறது, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அப்போ இதுலேயும் கவனமாக இருக்கணும். சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வரத்துக்கு இதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, 8ல் புதன், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என் பேச்சினால நான் மாட்டிக்கினையா, நான் என்னமோ அவங்க கேட்டாங்க, நான் சாதாரணமாக ஒத்த வார்த்தை பேசினேன், அந்த ஒத்த வார்த்தைக்கு அவங்கவுங்க கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு இஷ்டத்துக்கு வச்சு என்னை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லைங்களா, சாதாரணமாக யதார்த்தமாக யாரோ 2 வார்த்தை பேசியிருப்பாங்க. அந்த யதார்த்தமான வார்த்தைக்கு ஒரே பயங்கர அப்போசிஷன்ஸ் வரும். அதுக்கும் மேலே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எவ்வளோ உருட்டினாலும் அது அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டின்னு தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா 8ல் புதன் போகும்போது நம்ம அந்த மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அன்லெஸ் அதர்வைஸ் நம்மளுக்கு பேசக்கூடிய ஒரு இது இருக்குன்னா மட்டும்தான் பேசணுன்ற கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் பேசணும். அதுவும் அனலைஸ் பண்ணிவிட்டு பேசணும். தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம மனசு சொல்கிற பேச்சை கேட்கக்கூடாது. இந்த மாதம் புத்தி சொல்கிற பேச்சை கேட்கணும். கடகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற வந்துருக்க. இது வரைக்கும் ஒரு நல்லதும் நீங்கள் சொல்ல, எல்லாமே நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ணட்டும்? இருக்கிறதானே சொல்ல முடியும். நீங்கள் நல்லா இல்லாத போட்டு அடடா கடகம்மா ஜாக்பாட் அப்படின்னு போய் சொல்ல முடியாது இல்லைம்மா. உள்ளதே உள்ளபடியே சொல்லும். கண்ணாடி போல தான் எப்பயுமே நம்மளோட என்னுடைய பதிவுகள் இருக்கும். அப்போ இந்த 8ல் இருக்க கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, திடீர் மாற்றம், திடீர் பணவரவு, அது ஒரு ப்ளஸ் சொல்லியிருக்கேன், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்கள், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா. மீனம் உங்களுக்கு என்ன? பாக்கியஸ்தான்,
பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன். இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் காசு பணம் வசதி அதுக்கெல்லாம் குறையே இருக்காதுமா. ஏதோ ஒரு விதத்தில் ஏகப்பட்ட செலவு இருக்குமா, இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, பெண்களாக இருந்தாலும் பெண்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ப்ராப்ளமா, நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட ஹையர் அஃபிஷியல் வந்து லேடியாக இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதுதானே ப்ராப்ளம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்த லோன்ஸ்லாம் இருக்குது, நான் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன் பண்ணி கொடுக்குறேன், நீ ப்ராப்ளம்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடு. பிள்ளையை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலான்னு பிளான் பண்ணுறேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறேன், எஜுகேஷன் லோன், நீ பிள்ளையை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பு. அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மேடம் நானே வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன், இங்கே எனக்கு வருமானம் பத்தல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உன்னோட நேமை ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் உங்களோட நேமை சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களோட நேமை சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. ஆக பெண்களால் ஆதாயம், அட் த சேம் டைம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சேஃபாக வந்து டீல் பண்ணிக்கணும். தப்பாக கொண்டு போனால் அவங்களால நம்ம லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் 50% இது சாலிடாக நடந்தே தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள், தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கா. சுய ஜாதகத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் உங்களுக்கு எத்தனாம் பாவத்தினோட அதிபதியாக வரான், வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா, இது அத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசி தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த பலன் 100க்கு 100% உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஆவரேஜாக இருக்காங்க 50% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோம்மா. வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, திருமணம் கைகூடி வரவே இல்லை, திருமணம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், போகலாமா வேணாமா, ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு திரும்பி வந்துட்டோம், அங்கே எங்களால் வேலை செய்ய முடியல, வீடு கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கா, எத்தனையோ முறை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம், அது வந்து நடக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.